ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் புளி சாப்பாடு, தேங்காய் சட்னி. கோயிலெலாம் திருப்பதியிலலாம் கொடுப்பாங்களா, அது மாதிரி செமையான ஒரு புளிச்சோறு. அதுக்கு என்ன வெந்தயம் இதெல்லாம் வறுத்துக்கலாம் வாங்க. வெந்தயம், வரமல்லி, கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிவிட்டு நம்ம புளிக்குழம்பை தாளித்து விட்டுட்டு அது கொதிக்கும் போது போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரையில் இறக்கி சோத்தை ஆற வச்சு நம்ம கிட்டபோது நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே நம்ம வீட்டுக்கிட்ட பயங்கர வாசம் அடிக்கும். அப்படி ஒரு புளிச்சோறு எப்போ நீங்கள் அதை நினைச்சாலும் உடனே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மல்லி எடுத்துக்கலாம். பொன்னேரமாக வந்ததும் எடுத்துடணும், ரொம்ப கருக விடாமல். கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த பொரியிட்டு அடுத்து பச்சைக்கடலை பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து எண்ணெய் வறுத்துக்கலாம். இதெல்லாம் நுணுக்கிட்டு எண்ணெய் வந்து லாஸ்ட்டில் தான் போட்டு அடிக்கணும். ஏன்னா எண்ணெய் வந்து எண்ணெய் பசையாக இருக்கிறதுனால அது மிக்சியில் வந்து குடிச்சிக்கும். அதனால் மல்லி வெந்தயம்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு அடிக்கணும். தாளிச்சு விடும்போது கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாயெல்லாம் போட்டு பச்சைக்கடலை பருப்பு போட்டு நடக்கடலை பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டிடுங்க. நாலஞ்சு தடவை கையில் வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. கரைச்சி வந்து தாளிச்சுட்டு நம்ம ஊற்றும் போது கையில் ஆவி எடுத்துடும். அதனால் புளியை கரைச்சி வச்சுட்டு நல்லா தாளிச்சுட்டு மெதுவாக எடுத்து தீய குறைச்சி வச்சுட்டு ஊற்றது. இல்லைன்னா கையில் அப்படியே டக்குன்னு ஆவி எடுத்துடும். இது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெய் வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு போட்டோம்னா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். எள்ளு வெடிக்குது, எடுத்துடலாம். இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு
பச்சை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். லேசாக பொன்னேரமாக வந்ததையும் அப்படியே நடக்கலை பறித்து எடுத்துக்கலாம். லேசாக செவந்தோன்னையுமே கருவேப்பிலை வரமிளகாய். இதை வந்து இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறத மெதுவாக ஊற்றணும். தடவை கரைச்சி அடியில் டஸ்ட் இருக்குது, நல்லா கரைச்சி வடிகட்டிடணும். இப்போ இது கொதிக்கட்டும். உப்பு அளவாக போட்டு விட்டு இந்த பொடியெல்லாம் அடிச்சிடலாம். மஞ்சள்தூள் போட்டு விட்டுறலாம். வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க, செமையாக இருக்கும். கண்டைக்கார கூட வந்து கொஞ்சம் புளிச்சோறு கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. அந்த லெவலில் இருக்குது சோறு. செஞ்சுட்டு இந்த குழம்பு மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சம்பளத்தில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ சோறு வேணாலும் சுடுசோறு வச்சு ஆற வச்சு கிளம்பிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடியெல்லாம் அடிச்சிடலாம். இப்போ இந்த வெந்தயம், மல்லி, பச்சை கடலைப்பருப்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த பொடி அடித்தாச்சு. இது கூட இப்போ வறுத்து வச்சுருக்க எண்ணெய் போட்டு அடிச்சிடலாம். இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்திடலாம். இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுலாம். இப்போயே வாசம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, அவ்வளோ வாசம் அடிக்குது. நல்லா கிண்டிக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு சோறை நல்லா சாப்பாட்டை வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் சோறு கிளறணும். சுட சுட சோறு கிளறிட்டோம்னா பூரா குழஞ்சி போயிடும். இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சட்னிலே சைடிஷ்ஷு அதை அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ சோறை கிளறிடலாம். மீதி இருக்க குழம்ப நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்தில் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு மாதமே ஆனாலும் அதெல்லாம் கிடவே கிடாது, அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ சாப்பாட்டை வச்சு ஆற வச்சு அப்படியே கிண்டி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சோறை வந்து முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆற வச்சுருங்க. அப்போ தான் சோறு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இல்லைன்னா அப்புறம் களி மாதிரி ஆயிடும்.
ஏன்னா வெயிலில் புளிச்சோறு கிண்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து புளிச்சாப்பாடு கோயிலெலாம் கொடுப்பீங்க வர, அது மாதிரி செமையான ஒரு புளிச்சோறு. சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி, ஏன்னா என் பசங்களுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். அப்புறம் வேணுன்னா முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதே மெத்தடில் செமையாக இருக்கும். நீங்கள் அந்த குழம்பு வந்து மீதி இருக்கிறத ஆற வச்சு நீங்கள் 15-20 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அதை நீங்கள் எப்போ சோறு வேணாலும் வச்சு சோறு ஆற வச்சு கிளறிக்கங்க, சூப்பராக இருக்கும். சோறோட டேஸ்ட்டே வேறு லெவல். எல்லாமே உரப்பு புளிப்பு எல்லாமே க்ளீனாக நிறைய எல்லா பொருளும் சேர்த்துருக்கு. மல்லி, வரமல்லி, இது எள்ளு, பச்சை கடலைப்பருப்பு எல்லாமே, வெந்தயம், பெருங்காயத்தூள் எல்லாம் நுணுக்கி போட்டிருக்கு. தாளிக்கிறதுக்கும் பச்சை கடலைப்பருப்பு, நடக்கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கு. வரமிளகா, கருவேப்பிலாம் போட்டிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா செமையாக செஞ்சுருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல் முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே, லட்சியம் ஒரு நிச்சயம் வெல்லும் ஓர் நாளிலே, மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.